இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன திமுக காரங்க தேசத்திற்காக போராடியவர்கள் பெருமையை பற்றி பேசுவதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. எங்காவது வடபுலத்திலே வ.உ. சிதம்பரனார் திருநெல்வேலியினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அந்த திருநெல்வேலியில ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல ஒரு அதிநவீன பேருந்து நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுத்தது. நீங்களும் கட்டினீங்க. யார் பேர் சார் வச்சீங்க? அங்க வ.உ.சி பேரை வைக்க சொல்லி மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க. யார் பேரை வச்சிருக்கீங்க பாருங்க, ஈவே ராமசாமி பேரை வச்சிருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் ஈவே ராமசாமிக்கு என்ன சம்பந்தம்? திருநெல்வேலி மாவட்டத்துல மிகப்பெரிய வழக்கறிஞராகவும் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராகவும் இருந்த வ.உ.சி அவர்களை கைது செய்யும் பொழுது திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல சப் கலெக்டரா இருந்த ஆஷ் துப்பாக்கிச்சூடு நடத்தி 4 பேரை கொண்டுட்டாங்கிறதுக்காக அதற்காக ஆஷ் துறையை பழிவாங்கிறதுக்கு தான் வாஞ்சிநாதன் ஆஷ் துறையை துப்பாக்கியால சுட்டு கொண்டார். இதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலியில ஒரு பேருந்து நிலையத்துல, அதுவும் மத்திய அரசாங்கம் காசு கொடுத்து நீங்க கட்டின பேருந்து நிலையத்துக்கு நீங்க ஈவே ராமசாமி பேரை வைக்கிறீங்க. அடுத்தது நீங்க ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களை பத்தி பேசுனீங்க. ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியது ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட நீங்க சிலையை பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் கேட்கும் போது பலருக்கும் தோணிருக்கும், ஹிட்லர் அவர்களையே மன்னிப்பு கேட்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்க சிலையை பார்த்துருக்கீங்களா? ஈவே ராமசாமி சிலையை எல்லா ஊர்லயும் பார்ப்பீங்க, முக்குக்கு முக்கு பார்ப்பீங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வீரன் 2ஆம் உலக போர் காலகட்டத்துல ஜெர்மனியிலிருந்து M10 கப்பலை எடுத்துட்டு வந்து இங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி வெள்ளையர் நகரத்தை மட்டுமே தாக்கி வெள்ளைக்காரனை உலைநடுங்க செய்த மிகப்பெரிய வீரன் இடத்துல ஆக்சுவலா இருக்கு சிலை. எங்க இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல காந்தி மண்டபத்துல. இவங்க இந்த மாதிரி நம்ம சிலை வைக்கல அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலருக்கெல்லாம் சிலை வைப்பாங்க. அந்த சிலை மக்கள் கண்ணில் படவும் படாது. அதெல்லாம் அந்த சிலையெல்லாம் செஞ்சு வைக்கிற குடோன் மாதிரி அந்த இடத்துல போய் எல்லா சிலையும் வரிசையா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களுக்கு ஒரே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல வேற எங்குமே வைக்கப்படவில்லை. தற்போது கூட ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களால குண்டு வீசப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சின்ன ஒரு நினைவு கல் ஒன்று இருக்கு. அந்த கல்லுக்கு போயிட்டு நான் மரியாதை செலுத்திட்டு வந்து ஊடகங்களை சந்திச்சு அந்த இடத்துல ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும். ஏன்னா அந்த சிலை அங்கே இருந்தாதான் மக்கள் அந்த பக்கம் போவாங்க. ஏன் இந்த இடத்துல இவருக்கு சிலை வச்சிருக்காங்கன்னும் போது, அவர் M10 கப்பலை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல குண்டு போட்டாரு, அந்த குண்டு இந்த இடத்துல தான் விழுந்தது, அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிப்பாங்க. அந்த கோரிக்கையாவது நீங்க நிறைவேற்றினீங்களா? அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்க மறந்துட்டீங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, ஜெய்ஹிந்த் செண்பகராமன், குயிலி, மகாகவி பாரதியார் இவர்கள் எல்லோரும் இந்த தேசத்திற்கான சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இவங்களுடைய புகழையெல்லாம் நாங்கள் போட்டுறோம்னு நினைச்சா நாங்கள் தேசியம் என்கிற தத்துவத்தில் தானே இருக்கணும். திராவிடத்தை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணோம்?